ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாநதி சீரியலில் நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, பர்த்டே ஃபங்க்ஷனில் தான் காவேரிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் அதில் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. காவேரி கேக் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே கேக் கட் பண்ணி எல்லாருக்குமே ஊட்டி விடுவாங்க. உடனே கங்காவை என்ன சொல்லுவாங்க காவேரி கிட்ட, உன் ஸ்டூடெண்ட்டோடைய அப்பா ரொம்பவே அழகாக இருக்கிறாங்க இல்லையா, நீ பேசாத அவரையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு காவேரி சொல்லுவாங்க, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அதுதான் ஆள் யாரும் இல்லைல்ல, அப்போ நீ அதை கரெக்ட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யமுனாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்க்க நல்லா தானே இருக்கிறாங்க, பேச ட்ரை பண்ணி பாருங்கக்கா அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லுவாங்க. சும்மா இருங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி இவங்க காவேரி சொல்லிவிட்டு உடனே விஜயை பார்த்து ஹேண்ட்ஸமாக தான் இருக்கிறாரு, நல்லா தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரசிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் எல்லாத்தையுமே ஊட்டி விட்டுட்டு இவங்க பசங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத அந்த செலிப்ரேஷன் கொண்டாடுவாங்க. பாப்பா என்ன சொல்லுவா, இன்றைக்கி நான் வீட்டுக்கு வரலப்பா, நான் இன்றைக்கி நைட்டு இங்கே தூங்கிட்டு நாளைக்கு வரேன் நான் அப்படின்ற மாதிரி பாப்பா சொன்னதுக்கு விஜய் வேண்டாம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது யாழினி சொல்லுவாள், இன்றைக்கி ஒரு நாள் தானே, இன்றைக்கி விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பா வாங்கியே விட்டுட்டு போவாங்க. நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா விளையாடுவாங்க. விஜய் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கங்காவும் யமுனாவும் விஜய் எப்படி இருக்கிறீங்க, இந்த மாதிரி காவேரி பர்த்டேக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது டாக்டர்கிட்டலாம் நீங்கள் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அதுதான் பழசெல்லாம் ஞாபகம் அவங்களுக்காகவே வந்தால் தான் உண்டு அப்படின்ற மாதிரி தானே சொன்னாங்க, ஞாபகம் வராமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யமுனா கேட்பாங்க விஜய்கிட்ட. பார்க்கலாம், ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும், நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பிட்டை போட்டிருக்குறோம், பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே விஜய் என்ன சொல்லுவார், நான் பேசாத ஃபஸ்ட்லேருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன், நாங்களும் அதுக்கான ஒரு வேலையை தான் பார்த்துட்டுருக்குறோம் காவேரி கிட்ட அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போவார். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா பாப்பா நைட்டெல்லாம் காவேரி பக்கத்துலேயே காவேரியோடைய பாப்பா தூங்குவா. சாரதா பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே கங்கா எழுந்து, ஏமா தூங்காமல் உட்காண்ட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, அவள் பொண்ணுக்கிட்ட அவள் எப்படி படுத்துன்னு நிம்மதியாக தூங்குறா பாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்து ரசிப்பாங்க. இவங்க பசங்க கூட பாருங்கள், ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்குறாங்க. நம்ம சொந்தம் நம்ம ரத்தன்றதுனால தானே அது ஆட்டோமேட்டிக்காக வருது, எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு நிம்மதியாக தூங்குறாங்க பாரு காவேரியும் சரி பசங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரிம்மா ரொம்ப நேரம் உட்காண்ட்ருக்காத போய் படு அப்படின்ற மாதிரி தான் கங்கா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் கங்காவும் யமுனாவும் ஊருக்கு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி யாழினி நீ வீட்டுக்கு போகாத, இங்கே இரு, நம்ம இங்கேயே விளையாடலாம் அப்படின்ற மாதிரி காவேரி பாப்பா சொல்லுவாள். அதுக்கு யாழினி பாப்பா என்ன சொல்லுவான்னா, எதுவும் சொல்லாமல் அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கங்கா தான் சொல்லுவாங்க, பாவம் உனக்கு எப்படி உங்கள் அப்பா கூட எப்படி விளையாடின்னு இருக்கிற, அதே மாதிரி அவங்க அப்பா கிட்ட அவள் விளையாடணும் இல்லையா, அவங்க அப்பாவும் எதிர்பார்ப்பாங்க, ஸ்கூல் இருக்குதுல்ல அவளுக்கு, அதனால் எப்போ லீவ் விட்றாங்களோ அப்போல்லாம் நான் யாழினி கூட்டின்னு வந்து விடுறேன் நான் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி பாப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அடிக்கடி வீடியோ காலில் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா பாப்பா அது யூனிஃபார்ம் கொண்டு வருவார் விஜய். இன்னிலேருந்து யூனிஃபார்ம் வந்துச்சு, உனக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வா, நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு சாரதா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரெடி பண்ணுறேன் கொடுங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி தான் பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு பாப்பாவை ட்ரெஸ் பண்ணி அனுப்பி விடுவாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடை முடிப்பாங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா பிரின்ஸ்பால் காவேரியை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் காமிப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற பிள்ளைங்கிட்ட எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் காவேரிக்கிட்டையும் இருக்கணும். நீங்கள் ஏன் அவகிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துருக்குறீங்க, அவளை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க, அப்புறம் மற்ற பிள்ளைங்களும் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒரு டீச்சர்னால் எல்லாருக்குமே பொதுவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிரின்ஸ்பால் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கஷ்டமாயிடும் காவேரிக்கு. உடனே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் மதியானம் சாப்பாடு லன்ச் டைம் வரும். எப்போவுமே காவேரி பாப்பா காவேரி கிட்ட உட்காந்து சாப்பிடுவா இல்லையா, அன்றைக்கி இப்போ சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா காவேரி சொல்லுவாங்க, எதுக்கு என் கூட உட்காந்து சாப்பிட்ற, நீ போய் அங்கேயே உட்காந்து மற்ற ஸ்டூடெண்ட் கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க.
உடனே காவேரி பாப்பா என்ன சொல்லுவான்னா, நான் எப்போவுமே உங்கள் கூட தானே உட்காந்து சாப்பிடுவேன், நீங்கள் ஏன் என்னை அங்கே போய் உட்காந்து சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, இனி அப்படி தான் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவள் போய் உட்காந்து சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்துட்டு சரியாக சாப்பிடாம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாள். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காவேரி பாப்பா வந்து லீவ் போட்ட மாதிரி தான் காமிப்பாங்க. ஏன்னா மிஸ் என்னை திட்டாங்க, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா, இப்போ ஜுரம் வந்துடுச்சு, அதனால காவேரி பாப்பா வரல ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து காவேரி வந்து சாரதா கிட்ட அந்த விஷயத்த வந்து சொல்லும்போது, நீ எதுக்குடி அந்த மாதிரி சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைம்மா என்கிட்ட கொஞ்சம் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் வந்து ரொம்பவே எனக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க, அதனால தான் நான் அப்படி பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இருந்தாலும் அவள் சின்ன பிள்ளை இல்லை, உங்கள் பிரின்ஸிபாலுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி நான் போய் பார்த்துட்டு வரேன், இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பார்க்குறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போவாங்க. கால் பண்ணி பேசும்போது எப்படி இருக்கிறா பாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இப்போ பரவாயில்லைங்க மிஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் அது பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி மறுபடியும் பாப்பா எப்படி இருக்கிறா, என்ன பண்ணுறா, சாப்பிட்டாளா, மாத்திரை சாப்பிட்டாளா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட பேசுகிற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போவாங்க. இது வந்து அடிக்கடி கால் பண்ணி பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அன்பரசுக்கு பிடிக்காம இருக்கும். இதெல்லாமே வந்து நோட் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா ராகாவுடைய ஆளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டு சைடில் 2 பேரும், அவங்க வீட்டு சைடில் வந்து 2 பேரும் வந்து எப்போ பார்த்தாலும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்த நேரத்தில் வெளியில் வருவாங்க, எப்போ வந்து சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டுருப்பாங்க. அப்படி தான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கதையை காமிச்சிருப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.